நேற்று பாராளுமன்றத்தில் பேசப்பட்ட அந்த அரசியல் என்ன? முக்கியமாக 2 எம்பிக்களுடைய குரல்கள் மட்டும்தான் அங்க ஒலித்தது. அந்த எம்பிக்கள் வந்து ஒன்று ஆராசா, இன்னொன்னு அக்கா கனிமொழி அவர்கள். அப்போ அவங்க என்ன பேசினாங்க? அதை இந்த சங்கிங்க அதுல இருக்கிற மன்னிச்சிடணும். சங்கிங்க இல்ல. நம்மளுடைய தாவேகா தவுட்டு தற்குறிகள். 2 ஒண்ணுதாங்கிறீங்களா? எக்ஸாக்ட்லி. இந்த தவுட்டு தற்குறிகள் அதுல இருக்கிற அரசியல புரிஞ்சுக்காம, அதுல இருக்கிற வரலாற்ற பார்க்காம, என்னத்த தூக்கி வச்சுட்டு, எத கவ்விட்டு வந்திருக்கேன் பார்த்தீங்களா? அப்படின்னு ஒண்ண கவ்விட்டு வந்திருந்தாங்க. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான். இந்த நாய்ங்க என்னத்த கவ்விட்டு வந்திருக்கு? அதுக்கு உள்ள இருக்கிற வரலாறு என்ன? அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம். இது உங்கள் பிளாக்ஸி. அதாவது இந்தியா கூட்டணி அப்படின்னு ஒரு கூட்டணி இருந்துச்சு. அது இப்ப மாறிடுச்சுங்கிறது வேற விஷயம். ஆனா அந்த கூட்டணியில இருந்த அத்தனை பேரும் நாங்க பாஜகவை எதிர்க்கிறோம். மதவாதிய சிந்தனைகளை எதிர்க்கிறோம். அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றாக கூடிய ஒரு கூட்டணி. அந்த கூட்டணியே மொத்தமா சைலண்ட். நேத்து பேசப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது சமீபத்துல ஒரு ஜியோ ஒன்றியத்திலேருந்து பாஸ் பண்ணப்பட்டது. அது சட்டமாக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. மன்னிச்சிடுங்க. அது வந்து முதலில் தேசிய கீதம் பாடுனீங்க அப்படின்னா, அத தொடர்ந்தே வந்து வந்தே மாதரம் பாடணும். இல்ல வந்தே மாதரத்த முதல்ல ப்ளே பண்ணிட்டீங்கன்னா, அத ஒட்டியே வந்து தேசிய கீதம் பாடியே தீரணும். இது 2யுமே பாடாம மறுத்துட்டு போனா தண்டனை அப்படிங்கிற மாரி. அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழ் தாய் வாழ்த்து, இல்லன்னா உங்களுக்கு ஸ்டேட்டுக்கு ஏதாவது ஒரு பாடல்கள் வச்சிருந்தீங்க அப்படின்னா, அது 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டு விட்டது அப்படிங்கிறது தான். நம்ம வந்து மதவாதியத்தை எதிர்த்து போராடுறோம் அப்படின்னா, ஆப்வியஸா இந்த பிஜேபியோடைய சிந்தனைகளை எதிர்த்து போராடுறோம் அப்படின்னு அர்த்தம். அதாவது முக்கியமாக ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கைகளை. ஒரே நாடு, ஒரே தேசம், ஒரே மொழி இந்த மாதிரி கொண்டு வர்றது. அதுலயும் இந்த வந்தே மாதரம் பாடலை பத்தி கடந்த புதன்கிழமை வந்து யூடியூப் ரூட்டஸ் சேனல்ல அவங்க விரிவாகவே பேசியிருந்தாங்க. பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பாருங்க. அப்ப இந்த பாடல் அப்படிங்கிறது ஒரு பிரிவினைவாதத்தை உருவாக்கக்கூடிய, இல்ல பிரிவினைவாதத்தை நமக்கு மண்டையில் புகுத்தக்கூடிய, கற்பிக்கக்கூடிய ஒரு பாடலாக இருக்குது அப்படின்னு அதோட வரிக்கு வரி நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அது எழுதப்பட்ட நோக்கம், அது கொண்டு வரப்பட்ட நோக்கம், இதெல்லாம் பார்க்கும்போதும் புரிஞ்சுக்க முடியுது. அப்படிங்கிறப்போ யாரு பேசினாங்களோ பேசலையோ, இந்த கூட்டணி கட்சிகள், அதுல முக்கியமா நான் யாரை குறிப்பிடுறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். அவங்க எல்லாம் பேசியிருக்கணும். காங்கிரஸ் கூட பேசியிருக்கணும் தான். ஆனா இந்த பாடல் எழுதப்பட்ட காலகட்டத்துல என்ன கட்சி இருந்தது? அந்த கட்சி காங்கிரஸ். அதுல பார்ப்பனியம் எவ்வளவு தூரம் வேரூன்றி இருந்தது. இப்ப கூட அப்படிதான் பாதி இருக்கு. அதுல இருந்த ஆர்எஸ்எஸ் காரங்க தான் இப்ப பிஜேபின்னு இன்னொரு கட்சி ஆரம்பிச்சு அதுல இருந்து முக்காவாசி பேர் வெளியில வந்திருக்காங்க. இன்னும் கால்வாசி பேர் இருக்காங்க. அப்படிங்கறனால ராகுல் காந்தி கிட்ட இதை எதிர்பார்க்க முடியாது. காங்கிரஸ் கிட்ட இதை எதிரே பார்க்க முடியாது இல்லையா? ஆனா மத்த கூட்டணி கட்சிகள், இந்த இந்தியா கூட்டணின்னு ஒண்ணு இருந்துச்சுல்ல, இதை எதிர்த்து தானே நீங்க வந்து ஒண்ணா சேர்ந்தீங்க. ஏன் யாருமே பேசல அப்படின்னு தேடினா, அங்க கம்முன்னு இருந்தாதான் இங்க வாழ்க்கை ஜம்முன்னு இருக்குன்னு எல்லாரும் மூடிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற கேள்வியை வைக்க வேண்டியிருக்கு. சரி, தேடி பார்ப்போமே, வேற யாராவது ஏதாவது ஒரு ட்வீட்டாவது போட்டிருக்காங்களான்னு. ஏன்னா அரசியலே இப்போ ட்விட்டர்ல தான், இல்லைன்னா ஃபேஸ்புக்ல தான் இயங்கிட்டு இருக்குது. எல்லா மக்களும் ட்விட்டர்லயும் இல்லை ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. அவங்க கிட்டயுமே அந்த உணர்வு போகணும் அப்படின்னு புரிதல் கூட இல்லாம ட்விட்டர்ல கமெண்ட்ஸ் போட்டுட்டா, ட்விட்டர்ல இல்லை ஃபேஸ்புக்ல போஸ்ட் போட்டுட்டா வேலை முடிஞ்சது அப்படின்னு சில பேர் போட்டுட்டு இருக்காங்க. ஏன் சிஎம் விஜய் அவர்களே வந்து சட்டமன்றத்தில் வைக்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு ட்விட்டர்ல வந்து தானே பதில் சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்படி யாரெல்லாம் வந்து இதை பத்தி பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, விசிகால அண்ணன் வணிகரசு அவர்கள் போட்டிருந்தாரு. அதே மாதிரி வந்து நம்மளுடைய எழுச்சி தமிழரும் போஸ்ட் போட்டிருந்தாங்க. இப்போ நீட்டுக்காக ஒரு ப்ரொட்டஸ்ட் வந்து டெல்லியில நடந்துச்சு. அங்க அக்கா கனிமொழியும் போய் உட்கார்ந்துருந்தாங்க. ஆராசா அண்ணா, அதுக்கப்புறம் வந்து திருச்சி சிவா அண்ணா, இது மாதிரி நிறைய பேர் அங்க போயிருந்தாங்க. எழுச்சி தமிழரும் அங்க போயிருந்தாரு. சிஜேபியோட ப்ரொட்டஸ்ட் தான். கட்சி சார்பன்றி, பார்ட்டி சார்பு அன்றி அங்க போய் இருந்தாங்க எல்லாருமே. ஆனா அதுக்கு போய் நின்னவங்க கூட ஏன் இங்க இதுக்கு பேசல அப்படிங்கிற கேள்விதான் வந்துட்டு போச்சு. சமீபத்துல ஸ்டாலின் மரியா கூட ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. கனிமொழி அவர்கள் கிழித்தது என்ன தலித் மக்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்ன கிழிச்ச அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். ஆனா அக்கா கனிமொழி அவர்கள் வந்து சென்னை சங்கமம் அப்படிங்கிற ஒரு இதை நடத்திட்டு இருக்காங்க. அதன் மூலமாக ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்படப்பட்ட மக்களா இருக்கட்டும், இல்லைன்னா நாட்டுப்புற கலைஞர்களா இருக்கட்டும், ஏன்னா அவங்க தான் வந்து இன்னுமே பண்பாடு மிக்க அந்த
இசை கருவிகள்லாம் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அவங்க தான் அந்த பாடல்களையுமே இன்னும் கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறனால அந்த நான் சமூகத்தை குறிப்பிட்டேனே தவிர அவங்க மட்டும்தான் செய்யணும்னு நான் சொல்லலை. கிராமப்புற கலைஞர்கள், அதுக்கப்புறம் வந்து வில்லுப்பாட்டு இந்த மாதிரியாக பாடக்கூடிய அனைத்து கலைஞர்களையும் முக்கியமாக வந்து 95% வந்து இந்த மக்களும் சரி, இவங்க எல்லாரையும் ஒரு வளர்த்தெடுக்கிற, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக அந்த சென்னை சங்கமும் இருக்கு. அது அவங்க தான் வந்து ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. ஃபியூச்சர்லேயும் அவங்க தான் பார்த்துக்க போறாங்க. இந்த மாதிரி அவங்களுடைய விஷயங்கள் அவங்க செய்ததை வந்து பட்டியலிட்டுட்டே போகலாம். நீ என்ன கழிச்ச அப்படின்னு கேட்டிருந்தோம். அதில் ஒன்று தான் பார்த்தீங்க அப்படின்னா, நீட்டு ப்ரொட்டஸ்ட்லேயுமே வந்து அங்கே குரல் கொடுத்தது. ஏன்னா திமுக என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சுச்சு. இந்த இப்போ சென்னையில் நடந்த நீட் ப்ரொட்டஸ்ட்டுக்கு அப்போ கூட நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த திராவிட மாணவர் இயக்கம்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்குள்ள வந்து எஸ்எஃப்ஐ, அதுக்கப்புறம் வந்து இந்த ஜென்சி டீம், டிஎம்கேயோடைய ஸ்டூடெண்ட் விங்கு, இன்னும் நிறைய வந்து அவங்கெல்லாம் இணைந்து தான் வந்து அது இன்னொரு இயக்கமாக ஒரு குழுவாக அமைச்சு தான் வந்து இந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கெலாம் போனாங்க. அதை தொடர்ந்து அக்கா கனிமொழி அவர்களும் இப்போ அங்கே தான் டெல்லியில் தான் இருக்காங்க. அதை தொடர்ந்து வந்து அங்கே அவங்க கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம வந்து பதிவு செஞ்சுருந்தோம். அது மட்டும் இல்லாமல் அக்கா வந்து தனக்கு மனசாட்சிக்கு உட்பட்ட அனைத்து விஷயங்களையும் அவங்க கேட்டுட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு தான் வந்து இந்த வந்தே மாதரம் பாடலுக்கானது. ஆராசான்னா ஆங்கிலத்தில் தான் உரையாற்றிருந்தார். அதை தொடர்ந்து வந்து திருச்சி சிவா அண்ணா கூட வந்துட்டு ஆங்கிலத்தில் தான் உரையாற்றிருந்தார். அந்த ஆங்கிலத்தை எடுத்து வச்சு தான் நீங்கள் 30 நாள் 30 டேஸ் ஸ்போக்கன் கிளாஸ்க்கு போயிருந்தா கூட நல்லா ஆங்கிலம் பேசியிருப்பீங்களே, இங்கிலீஷ் பேசியிருப்பீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவுட்டு தற்குறி இன்ஸ்டால வீடியோ போட்டிருந்துச்சு. சாரி மக்களே, சிரிப்பு வந்துருச்சு. ஸோ அவர் ஏதோ முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு. ஆனா என்ன நம்ம சைட்ல இருந்து இந்த மாதிரி 30 நாள் ஸ்போக்கன் இங்கிலீஷ்லாம் அனுப்பாம உண்மையிலேயே ஒரு இங்கிலீஷ் தெரிஞ்ச ஒரு ஆள் அனுப்பியிருந்தாங்கன்னா மேபி நல்லா இருந்ததுன்னு நினைக்கிறேன். I already spoke this bill. One person is important and one song is important for this country have a communal outlook. Why partition took place? One person Savarkar, one song Vande Mataram. தம்பி நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என்ன படிச்சிருக்கிறாரு? டிப்ளமோ. இன்ஜினியரிங் வந்து ட்ராப் அவுட் போகலை, அப்போ டிப்ளமோ தான். உங்களோட இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10-12 பேர்கிட்ட படித்தது ஒன்று, சொன்னது ஒன்று, மறைச்சது ஒன்றுன்னு சொல்லிட்டு தேர்தலில் நீங்கள் ஜெயிச்சதுக்கப்புறம் வந்துச்சு. அது எல்லாரும் அதுக்கப்புறம் கண்டுக்காமல் விட்டுட்டாங்க. அப்படிங்கிறதுனால நீங்களாம் ஒன்றும் படித்து கிழிச்சவங்கலாம் கிடையாது. அதுலேயும் முக்கியமாக ரமேஷ் அவர்கள் வந்து ஒரு ஆங்கிலத்தில் ஏதோ ஒரு உரையாற்றியிருந்தார் ரீசெண்டாக, ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி. அது வந்து த்ரெட்ஸில் பார்த்தேன், நான் ஆர்கேவ் போட்டு வைக்கல. அவர் பேசுனதுக்கு கீழே கமெண்ட்ஸ் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை மாதிரி வந்து சேகர் பாபுவால் பேச முடியுமான்னு. சேகர் பாபுவால் நிறைய அரசியல் பேச முடியும், அது ரமேஷால் பேச முடியுமா? நாளைக்கு ஒரு வீடியோ ரமேஷுக்காக காத்துட்ருக்கு. சரி, அது இருக்கட்டும். இப்போது பேப்பரில் இருக்க இங்கிலீஷை யாரோ எழுதி கொடுத்ததை பார்த்து வாசிக்கிறதுக்கு, வரிக்கு வரி பார்த்து தான் வாசிச்சார். ஓகே, வாசிக்கிறதுக்கு நீங்கள் 10ஆம் கிளாஸோ 8ஆம் கிளாஸோ தமிழ் மீடியம் படிச்சிருந்தாலே கூட போதும், அதை பார்த்து நீங்கள் வாசிச்சுட்டு போயிடலாம். அதை வச்சு உங்களோட இங்கிலீஷ் புலமையெல்லாம் வந்துட்டு எனக்கு புரியல. அப்புறம் நம்மளுடைய இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் அவங்க இங்கிலீஷில் தான் பேசுவாங்க, இங்கிலீஷில் தான் வந்து இன்ஸ்டாவில் வீடியோவே போடுவாங்க. அதிலே எவ்வளோ கிராமர் இருக்குன்னு எல்லாரும் அடித்து துவைச்சி காய போட்டாச்சு. அப்படி இருக்கும்போது இவர் பேசுகிற ஆங்கிலத்தை கொண்டு வந்து தூக்கிட்டு வந்து நீட்டுறானுங்க. இதில் என்னன்னா, ஆராசா அண்ணாவுடைய வயசு என்ன, அவருடைய சமூகம் என்ன அப்படிங்கிற அரசியலே நீ பார்க்கணும். அந்த அளவுக்குலாம் உங்களுக்கு அரசியல் அறிவு, ஞானம் அப்படிங்கிறதெல்லாம் இருந்திருந்தா நீங்கள் ஆக்சுவலாக விஜய் கோட்டு போட்டிருக்க மாட்டீங்க தானே? இப்போதான் சட்டமன்றத்தையே பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் பாராளுமன்றம் டிஸ்கஷன்ஸ்லாம் இருக்குது. இது வந்து ஒரு பாராளுமன்ற கிளிப்பிங்ஸை பார்த்துட்டு தான் அந்த இன்ஸ்டாவில் வந்து ஏதோ கொதறி வச்சிருக்கு, கண்டென்ட் இல்லாமல். அது வேறு விஷயம். முழுக்க முழுக்க பாராளுமன்ற அரசியல், பாராளுமன்றத்தில் என்ன மாதிரியான அரசியலை யார் பேசிகிட்டு இருக்கா, யாரெல்லாம் வாய் திறந்து பேசுகிறாங்க அப்படின்லாம் இன்னும் பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ தான் விஜய் ஏதோ வந்து கோட்டு ஷூட் போட்டு ஸ்மார்ட்டாக வராரு அப்படிங்கிறதுக்காக சட்டமன்றத்தையே பார்க்க ஆரம்பிச்சிருக்கானுங்க. அதை தாண்டி அவரோட ஏஜ் என்ன, அவரோட சமூகம் என்ன, அவரோட ஏஜில் எத்தனை பேர் படித்தாங்க அப்படிங்கிற கேள்வி. அதுலேயே அந்த சமூகத்தில், அதாவது படிப்பு மறுக்கப்பட்ட சமூகங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் போது, இந்த கடைசியாக கிடைச்சிருக்கும்ல ஒரு சில சமூகங்களுக்கு, அந்த அளவுக்கு ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்திலேருந்து வந்தவர் தமிழ் மீடியத்தில் அப்போ வந்து ஆங்கிலம் அப்படிங்கிறது தமிழ் மீடியம் ஸ்கூலில் பெருசாக கற்பிக்கப்படாது. அதில் படித்து அட்வொகேட் ஆகி தான் மேலே சுமத்தப்பட்ட, அதுவும் எப்படி 00000 போட்டு எத்தனையோ கோடி ஆமா, எத்தனையோ பில்லியன் ஆமா அப்படின்னு சொல்லி பத்திரிகைகளில் எழுதின ஒரு 3G ஊழலில் அவரே நின்று வாதாடி தன்னை ப்ரூவ் பண்ணி வெளியில் வந்தவர். அவரை பார்த்து
இந்த தற்குறி கேட்குது. அவரோட ஆங்கிலம் வந்து 30 டேஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு போயிருந்தா கூட பெட்டரா இருந்திருந்திருக்குமா. அவரோட வெக்காபுலரிலாம் நீ பார்த்துருக்கியா? கேட்டிருக்கியா? நான் அதுதான் வந்து சொல்ல வந்தேன். பாராளுமன்றத்துல அவர் பேசுறத நீ கேட்டேன்னா, சில வார்த்தைகளுக்கு உனக்கு அர்த்தமே தெரியாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, அமெரிக்காக்காரனே ஏசியாவுக்கு வந்தான் அப்படின்னா, தாய்லாந்துக்கோ, வியட்நாமுக்கோ எங்கேயோ வந்தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி பட்டர் இங்கிலீஷ் தான் பேசுவான். புரோக்கன் இங்கிலீஷ் தான் பேசுவான். ஏன்னா, நம்மளுக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியுங்கிறதுக்காக எதிராளிக்கு புரியாத அளவுக்கு பேசணுங்கிறது கிடையாது. எதிராளிக்கு புரியணும் அப்படிங்கிற அளவுல தான் இங்கிலீஷ் பேசணும். அங்க உட்கார்ந்துருக்கிறதெல்லாம் சங்கீத். ம். பாதி பேருக்கு அதுங்களுக்கு ஹிந்தியை தவிர வேற எதுவுமே தெரியாது. அப்போ அவங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு புரோக்கன் இங்கிலீஷ்ல, இல்ல ஸ்லோ இங்கிலீஷ்ல, இல்ல பட்டர் இங்கிலீஷ்ல பேசினாதான் புரியுங்கிறத தற்குறி தற்குறி இந்த டிவிக்கு தற்குறிக்கு எப்படி புரியும் சொல்லுங்க? அதான் அவங்க பாராளுமன்றத்துல கவனிச்சா தானே. ஆனா இந்த ஆராசா சொல்ல வருவது என்ன அப்படின்னா, ஆன் 2 திங்ஸ் அப்படிங்கிறத ஆன் 2 அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிச்சுட்டு அதுல வந்து சாவர்கர் வந்து ஒரு முக்கியமான நபர், அப்புறம் வந்தே மாதரம் இன்னொரு முக்கியமான விஷயமாக இருக்கு. எதுக்கு அப்படின்னா கம்யூனல் அவுட்லுக் அப்படின்னு சொல்றாரு. அதாவது மதவாத சிந்தனைக்கு அதுக்கு காரணமா இருந்தது இது 2 தான் அப்படின்னு சொல்ல வர்றாரு. அந்த அரசியல் உனக்கு புரிஞ்சுச்சா தற்குறி? அவரோட ஆங்கிலத்தை நீ வந்து ஏளனம் பண்ணிட்டு இருக்க. அவர் சொல்ல வருது எனக்கு உனக்கு புரியுதா? அந்த வரலாறு தெரியுதா? அவர் ஏன் அந்த 2 நபர்களையும், அதாவது வந்தே மாதரத்தையும் சாவர்கரையும் குறிப்பிட்டு அவங்க தான் வந்து இந்த மதவாதிய சிந்தனைக்கு, இந்த மதவாதிய இந்தியாவில் இருக்கிற பிரச்சனைக்கு முழுக்க காரணம் எதுக்கு சொல்றாரு தெரியுமா? 1940 ஜின்னா வந்து எங்களுக்கு பாகிஸ்தானை தனியாக பிரித்து கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னனால அவர் தான் முதலாக இந்த பிரிவினவாதத்தை பேசினாரு அப்படின்னு தானே நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க. அப்படிங்கிறதாவது உனக்கு முதல்ல தெரியுமா? ஆனால் அது கிடையாது உண்மை. அப்படிங்கிறதான் இந்த வந்தே மாதர பாடலை பற்றி யூடியூப் ப்ரூட்டஸ் அவரோட சேனலில் அவரும் பாட்டரும் வந்து விளக்கமாக பேசியிருப்பாங்க. அதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, இந்த பாடலை எழுதிய அந்த பங்கிம் சந்திர சாட்டர்ஜி அப்படிங்கிற நபர் வந்து கிட்ட 1800ஸ்லேயே வந்து இது சம்மந்தமாக ஒரு பாடலை எழுதி வச்சிருக்கிறார், பிரிவினவாதத்தை. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை தொடங்கிய அந்த கெஜ்வார் அவராக இருக்கட்டும், கோல்வாக்கராக இருக்கட்டும், இல்லைனா சாவர்கராக இருக்கட்டும், அதனால தான் வந்து ஆராசானா சாவர்கரை குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா கோல்வாக்கரை விட சாவர்கர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, இவங்கெல்லாம் வந்து ஒரு விஷயத்த தொடர்ந்து அவங்களோட புத்தகங்களில் கூட வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. ஒன்று, இப்போ முஸ்லீமாக இஸ்லாம் சமூகத்திற்கு மாறிய அந்த இந்தியர்கள் திரும்ப வந்து இந்து மதத்துக்கு மாறிடணும். அப்படி மாறலை அப்படின்னா அவங்களுக்கு வந்து செகண்ட் கிரேட், அதாவது செகண்ட் சிட்டிசன் ஸ்டேட்டஸ்டாக தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படும். 2ஆம் கட்ட நபர்களாக தான் இந்த மண்ணில் பார்க்கப்பட வேண்டும். அப்படி இல்லையா அப்படின்னா இந்தியாவை விட்டு நீ ஓடிடு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் அவங்க அதற்கு முன்னாடியே, இந்த பாகிஸ்தான் ஒன்று பிரிய போகுது, இல்லை ஜின்னா அது மாதிரி கேட்குறாரு அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே இதை பற்றிலாம் பேசியிருக்காங்க. இப்போ பிரிவினவாதத்தை, இந்த செகண்ட் நேஷன் அப்படிங்கிற கான்செப்டை இதெல்லாம் பேசினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் தான். அதைத்தான் அவர் சொல்ல வர்றார். இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் ஒரு விஷயம் அப்படின்னா, அதுக்கப்புறம் இந்த வந்தே மாதரம் இன்னொரு விஷயம், இந்த நாட்டில் இந்த மதவாத சிந்தனைகள் வந்ததற்கான காரணம் அப்படின்னு சொல்றார். இவ்வளோ அரசியல் இருக்கு, இவ்வளோ புரிதல் தேவைப்படுது. சும்மா எதை எடுத்தாலும் ஒரு வீடியோ எடுக்க வேண்டியது, ராவணம் அவன்டா அவன்டா இவன்டா எவன்டான்னு சொல்லி கேட்க வேண்டியது. எவன்டா எவன் எவன்டா ராவண மகன்? ராகுலும் ராவண மகன் கிடையாது, உங்களுடைய அண்ணன் விஜயும் ராவண மகன்லாம் கிடையாது. அவங்கெல்லாம் ராமனோட மகன்கள் தான். ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டாவுக்கு நீங்க ஒத்து ஊதுனாலும் சரி, இல்லை அமைதியா வாய் மூடி போனாலும் சரி, நீங்க ராமனோட மகன் தான்டா. பாட்டு மட்டும் வச்சிட வேண்டியது, ராவணம் அவன்டா எவன்டா இவன்டான்ட்டு. எவன்டா